Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. 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 I love you, Jesus. I love you. I love you. I love you, my daddy. I love you, my father. I love you, my papa. I love you, Jesus. 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 Yeshua. 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 நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசு மகராஜாவே, உமக்கு நன்றி. இயேசுவா, 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 இயேசுவா. இம்மானுவேல், 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 இம்மானுவேல். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, my master. நன்றி ஆண்டவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, மகா பெரியவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, சர்வத்துக்கும் அதிகாரியே. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரே, உயர்ந்தவரும் உன்னதமானவரே, மகிமையினால் நிரப்பப்படுகிறவரே, எங்கள் பரலோக தந்தையே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா ஃபாதர், அப்பா ஃபாதர், அப்பா ஃபாதர். Jesus, Jesus, thank you, Jesus. ஆட்டுக்குட்டியானவர், எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவர், தம்முடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களரை எங்களை கழுவுகிறவர், எங்களை சுத்திகரிக்கிறவர், தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின என் பிதாவாகிய தேவனுக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீர். உம்முடைய அன்பு நிமித்தமாக உங்கள் மடியில் இருந்த சொந்த குமாரனை நீர் எங்களுக்காக தந்தீர். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய குமாரனை நீர் எங்களுக்கு தந்து எங்கள் பாவங்களை எங்களை நீர் கழுவினீர். எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் கழுவினீர். எங்களை பரிசுத்தப்படுத்தினீர். எங்களை நீதிமானாய் மாற்றினீர். குற்றமற்றவர்களாய் எங்களை நீர் மாற்றினீர். அப்பா, உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கும்படிக்கு தைரியமாய் கிருபாசன தண்டையில் நின்று உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை, பிள்ளை என்கிற அதிகாரத்தை நீர் தந்தீர். நன்றி அப்பா பிதாவே. பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைவானவர், குறைவுகளை எல்லாம் மாற்றுகிறவர், குறைவுகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறவர், குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர், மகிமையின் ராஜா நீர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. ரட்சிப்பும் மகிமையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் தேவனாகிய கர்த்தரின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும்
மகிமை உண்டாக கடவுது. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, எங்கள் அப்பா பிதாவே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேளைக்காக நன்றி. உடைய மகிமை, உடைய பிரசன்னம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தொடரும். இந்த ஜெபத்தில் இணைகிற பரிசுத்த ஆவியானவருடைய இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட. அமராஜா, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீர். உண்மையாய் உம்மை ஆராதிக்கும்படி தாகத்தோடு இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய மகிமை இறங்கணும். பரிசுத்த ஆவியானவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுவீர். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீர். தாகத்தோடும் வாஞ்சியோடும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நான் நிரப்பப்படணும். அவருடைய பிரசன்னத்தினால நான் நிரம்பணும். அவருடைய பலத்தினால நான் சத்துருக்களை மேற்கொள்ளணும். இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும். உலகத்தில் இருக்கும் அதிபதிகளை நான் ஜெயிக்கணும். எஸ், தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்த அதே பரிசுத்த ஆவியானவரை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். குமாரனுக்குள்ளிருந்த அதே ஆவியானவர் இப்பொழுதும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் ஆளுகை செய்கிறார். Thank you, Holy Spirit. Thank you, my Master. Thank you, Jesus. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையை நீர் ஊற்றுவீராக. இரக்கத்தை எங்கள் மேல் காண்பிப்பீராக. கர்த்தர் மிகவும் இரக்கம் உள்ளவர். அவர் மனதுருக்கம் உள்ளவரா, நீடிய சாந்தம் உடையவர். இந்த வேளையில் உம்முடைய கிருபை, உம்முடைய பெரிதான கிருபையை ஊற்றுவீராக ராஜா. எஸ்டர்டே. தேங்க்யூ ஜீசஸ். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், 24 மூப்பர்களும் முகங்கொப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக்கொண்டே இருப்பார்களாம். தேங்க்யூ ஜீசஸ். என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவர். ராஜ்யம் என் கிறிஸ்து இயேசு உடையது, வல்லமை அவருடையது. தேங்க்யூ ஜீசஸ். இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் என் தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாக கடவுது. மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. எல்லா கனத்துக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. இந்த வேளையிலும் அப்பாவுமே நாங்கள் உயர்த்துகிறோம். தேவ ஆவியானவர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும். ஒவ்வொருவரையும் நீர் தொடணும். ஒவ்வொருவருடைய பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்பணும். அமராஜா, இருக்கும் இடங்களை சுற்றிலும் தேவ மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். பிள்ளைகள் இருக்கும் இடத்தை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். அப்பா, உம்முடைய மகிமையான அந்த வெளிச்சம் இந்த வேளையில தானே ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக. தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இரத்தம் இந்த வேளையிலும் அப்பா பிள்ளைகளை கழுவட்டும். இருதயங்களை கழுவட்டும். எண்ணங்களை கழுவட்டும். சிந்தையை கழுவட்டும். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் உம்மை காண வேண்டும் என்று சொன்னால், உம்மை உணர வேண்டும் என்று சொன்னால், உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் மூழ்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது எங்களுக்கு தேவை பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒருபோதும் தரிசிக்கவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த பரிசுத்தத்திற்காக எங்களுக்காக வேலை செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எங்கள் பாவங்களை எங்களுக்கு உணர்த்துகிறவர், எங்கள் குற்றங்களை எங்களுக்கு காண்பிக்கிறவர், அதிலிருந்து மனம் திரும்பும்படி எங்களுக்கு கட்டளையிடுகிறவர், எங்கள் இருதயத்தை திருப்புகிறவர் நீர், எங்கள் இருதயத்தை மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எங்கள் உள்ளங்களை தேவனுக்கு நேராக
எங்களை திருப்புகிறவர். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை நோக்கும்படி எங்கள் இருதயத்தை திருப்புகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலும் அப்பா, பிள்ளைகள் மேல் காணக்கூடிய குற்றங்களோ குறைவுகளோ ராஜா இந்த வேளையிலே காணப்படும் என்று சொன்னால், இப்பொழுதே பிள்ளைகளை என் இயேசுவின் இரத்தம் கழுவட்டும், இரத்தம் பரிசுத்தப்படுத்தட்டும், நீதிமானாய் மாற்றட்டும். அப்பா, எஸ்டடி பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஒருவன் நீதிமான் ஆக்கப்படாவிட்டால் அவன் தேவ சமூகத்தில் வர முடியாது. கிறிஸ்துவின் சிந்தைகளை அறிய முடியாது. ஆவியானுடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் இன்னும் அப்பா சிறு பிள்ளைகளாகவே இல்லாதபடிக்கு, அமராஜா பவுல் சொன்னது போல ஆகாயத்திலே நாங்கள் சிலம்பத்தை சுற்றுவது போல இல்லாமல் சத்துருவை குறிப்பார்த்து அடிக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் பயிற்சி கொடுக்கிறேன். இந்த வேளையில் தானே மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாக மாறுவார்கள். இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா விசேஷித்தவர்களாய் மாறுவார்கள். இந்த ஜெபத்தில் இணைகிற பிள்ளைகள் சத்துருக்களை மேற்கொள்ளுவார்கள். இந்த உலகத்தானவன் கொடுக்கிற ஹல்லேலூயா போராட்டங்களை ஜெயிப்பார்கள். ஆவியானவரே சகலவற்றையும் செய்வார். அதை ஜெயிக்கும்படி கற்றுக் கொடுப்பார். இந்த ஜெபத்தில் இணைகிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக, அவருடைய வல்லமைக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ, இப்பொழுது என்னோடு இணைந்து இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த சத்தம் கேட்கிற வீடுகளுக்குள் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். இந்த சத்தத்தை எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அந்த இடம் மகிமையினால் நிரப்பப்படட்டும். தேவ தூதர்கள் இறங்குவார்கள். தேவ பிரசன்னம் அங்கே உண்டாகும். தரிசனங்கள் வெளிப்படும். மகிமையான காரியங்கள் நடக்கும். அற்புத அடையாளங்கள் உண்டாகும். தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். நிறைவானது வருகிற பொழுது குறைவானதெல்லாம் ஓடி போகும். இந்த வேளையில் நிறைவான ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிற பொழுது காணக்கூடிய அத்தனை குறைவுகளும் விலகி போகும். அத்தனை குறைவுகளும் நீங்கி போகும். அத்தனை பாவங்களும் நீங்கி போகும். ஹல்லேலூயா. அத்தனை குற்ற மனசாட்சிகள் விலகி போகும். அத்தனை இருளும் விலகி போகும். பிசாசுகள் இந்த மகிமைக்கு முன்பதாக நிற்க முடியாது. அசுத்தாவிகள் இந்த பிரசன்னத்துக்கு முன்பதாக நிற்க முடியாது. அருவருப்பான கிரியைகள், அதை நடத்துகிற தந்திரமுள்ள பிசாசுகள் ஒருபோதும் தேவ பிரசன்னத்துக்கு முன்பதாக நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் வல்லமைகள் செயல்படட்டும். அப்பா பிதாவே, இப்பொழுதும் யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ, கண்களை மூடி இருக்கிற இடத்திலிருந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டே உன்னதரை நோக்கி பாருங்கள். தரிசனங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவேன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை நீங்கள் உணர்வீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ரிமாஷா சாலரதி லிபோகாராதியா நிபோகாராதிலியா ஷாகான திகாரா ரிஷாதல ரமகாரதியாந்தனதி ரிகாராதலபாஷி மகாரதியாந்தனதிபி. Thank you Jesus. ரிபாகாராதலியாந்தனதிபி. விதைக்கிறவனுக்குத்தான் விதையை கொடுப்பாரா. ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்குத்தான் விதை, விதைக்க தெரிந்தவனுக்கு விதை, புசிக்க தெரிந்தவனுக்கே ஆகாரம். இப்பொழுதே அப்பா, உன்னுடைய மகிமை ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி. எஸ்டடி வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார். எஸ், அவர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள்.
மாம்சத்திலிருந்து இந்த தேவனை தொழுது கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேகர் போராடி கொண்டு இருக்கிறாங்க, மாம்சத்தில் போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஜெபம் என்கிற பெயரில் மணிக்கணக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை சற்றும் அவர்களால் உணர முடியாது. எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும் சரி, எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, உங்கள் மாம்சத்திலிருந்து நீங்கள் ஒருபோதும் தேவனை தரிசிக்கவே முடியாது, தரிசிக்கவே முடியாது. உங்கள் மாம்சத்திலிருந்து தேவனை தரிசிக்கவே முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் ஆவியிலிருந்து நீங்கள் விண்ணப்பங்களை பண்ணுவதற்கும், தேவனிடத்தில் உங்கள் சத்தம் கேட்பதற்கும் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் அந்த சத்தம் பரலோகத்துக்கும் போகாது. ஏனென்றால் இந்த பூமியிலிருந்து நமக்காக ஜெபிப்பதற்கு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுவதற்கு நமக்குள்ளாக இந்த ஆவியானவர் மிக 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 அவசியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் இல்லை என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவை உடையவனே அல்ல என்று இயேசுவே சொல்லுகிறார். ஆவி இல்லாதவன் செத்தவன். பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள் இருக்கப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட இணைந்து நம்மை உற்சாகப்படுத்தி தேவனுக்கு நேராக, இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அவருடைய மகிமையும் அவர் சிலுவையில் செய்து முடித்த அந்த உன்னதமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக பிதாவை நெருங்க, அவர் சமூகத்தில் நிற்க இந்த தேவாவியானவரே உதவி செய்ய முடியுமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை மாஸ்டர். இன்னைக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். அநேகர் என்னிடத்தில் கேட்பதுண்டு, நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் ஜெபம் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. ஜெபம் ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் தேவனோடு உறவு வைத்திருப்பது தான் ஜெபம். ஜெபம் என்றால் எப்படி நீங்கள் நேசிக்கிறவர்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டு பாருங்க. அந்த வாலிப பிள்ளைகள் யாரையாச்சும் ஒருத்தரை நேசிக்கிறேன்னு சொன்னால் அவங்க இருதயம் எப்போவுமே அங்கே தான் இருக்கும். மற்ற எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. உங்கள் இருதயம், உங்கள் அன்பு எங்கே இருக்கிறதோ, நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க மேலே தான் உங்கள் எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் சிந்தனைகள் அங்கே தான் இருக்கும். எப்பொழுதும் அதை குறித்தே நினைத்து கொண்டிருப்பார்கள், பைத்தியம் போல. ஹல்லேலூயா. இங்கே நமக்காக உண்மையான நேசர் ஒருவர் உண்டு, உண்மையாய் நேசிக்கிறவர் ஒருவர் உண்டு, உண்மையான மணவாளன் நமக்கு ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. அவரை நேசிக்க நேசிக்க, அவரிடத்தில் அன்பு கூற, எப்பொழுதும் அவர் நினைவாக இருக்க, அவர் நினைவாகவே நாம் இருப்பதுதான் நேசிப்பது, உண்மையாய் நேசிப்பது, தேவனை தேடுவது, அதாவது ஜெபிப்பது. ஜெபம் என்றால் உறவில் ஐக்கியப்படுவது. ஏதோ உதடுகளினால் புலம்புவதினால் அல்ல. ஆகவேதான் தேவன் சொன்னார் பாருங்க, இவர்கள் உதட்டின் அளவில் தான் என்னை துதிக்கிறார்கள். இவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு மிகவும் தூரமாக இருக்கிறது. இருதயம் ஃபுல்லா உலக கவலை, உலக பாரம் இல்லையா? இவைகள் உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது. இவைகள் எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்தில் நான் இருக்கிறேன். இப்பொழுது நான் அவரிடத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறேன், அவரோடு பேச வந்திருக்கிறேன், அவரோடு உறவாட வந்திருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தில் மூழ்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது, பிரியமானவர்களே, இதை எல்லாவற்றையும், பாரமான யாவற்றையும் நாம் நீக்க வேண்டுமா? நம்மை விட்டு உதறி தள்ள வேண்டும். அதையெல்லாம் ஒதுக்கிறணும். சர்வ வல்லமையுள்ள தேவ சமூகத்தில் வருகிற பொழுது நாம் மூட்டை முடிச்சுகள் எல்லாம் தூக்கிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு தெரியும், நம்முடைய கஷ்டங்கள் தெரியும், நம்முடைய நஷ்டங்கள் தெரியும், நம்முடைய துக்கம், துயரம், பாரம், சூழ்நிலைகள், வேதனைகள், இயலாமை,
தரித்திரம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய சமூகத்தில் வருகிற நாம் அவர் நினைவாய் வருகிற பொழுது இவையெல்லாம் என் தகப்பனுக்கு தெரியும். ஒரு தகப்பனுக்கு தெரியும் தான் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று. இந்த உணர்வு ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இருக்கணுமா? நாம் அவருடைய பிள்ளைகள், நம்முடைய இருதயத்தில் அந்த நினைவு இருந்து கொண்டே இருக்கிற பொழுது அவர் என் தகப்பன், என் தேவைகளை சந்திப்பார், என்னை அற்புதமாய் வழி நடத்துவார், என்னை பராமரிப்பார், என் வழிகளை செவைப்படுத்துவார், என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் என்னை தாங்கிச் செல்லுவார், என் வழிகளை விசாலமாக்குவார். இந்த ஒரு விசுவாசம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவரே சகலவற்றையும் எனக்காக செய்கிறவர் என்று சொல்லி அவரை நீங்கள் துதிக்கிற பொழுது, அவரை ஆராதித்து அவர் மேல் விசுவாசம் கொண்டு நிற்கிற பொழுது, அவர் மேலேயே நம்பிக்கையாய் நிற்கிற பொழுது தெய்வ பிரசன்னம் உண்டாகிறது, தெய்வ மகிமை இறங்குகிறது, உங்கள் ஜெபம் பரலோகத்துக்கு எட்டப்படுகிறது. நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்திற்கு பதில் உடனடியாகவே உண்டாகிறது. இதில் இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, தேவ மகிமை உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அநேக சத்தங்கள் என் காதுகளில் தொனிக்கிறது. அநேக இருதயத்தின் காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். உண்மையாய் தேடுகிற உங்களை என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் அழுகையின் பள்ளத்தாக்கை நான் கண்டேன், உன் துக்கத்தை நான் கண்டேன், உன் துயரத்தை நான் கண்டேன், உன் புலம்பலை நான் கண்டேன். எஸ், உன்னை நெருக்குகிறவர்களை நான் கண்டேன். ஹல்லேலூயா. உன்னை புறம்பே தள்ளினவர்களை நான் கண்டேன். நீ புறக்கணிக்கப்பட்ட இடத்தை நான் கண்டேன், நீ அவமானப்படுத்த இடத்தை நான் கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆகார் சொன்னாள், எல்ரோயி, அவர் என்னை காண்கின்ற தேவன், அவர் என்னை காண்கின்ற தேவன். ஒவ்வொரு மேலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்குமா? பூமி எங்கும் உலாவுகிற கண்கள், உங்க மேல அந்த கண் உலாவிக் கொண்டே இருக்கும். எப்பொழுது உங்களை பார்த்து கொண்டே இருக்குமா? Thank you, Jesus. Thank you, my Master. Thank you, my Master. Thank you, my Master. Thank you, Jesus. Thank you, Jesus. கிருபையும் இரக்கமும் கொண்ட என் தேவனப்பா நீர். Yesterday, நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறேன். இதில் இணைந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் கர்த்தருடைய கரம் தொடும். தேவ பிரசன்னம் இறங்கும், தேவ மகிமை இறங்கும். இடைவிடாது நில்லுங்க, தேவ பிரசன்னத்தில் நில்லுங்க, தேவ மகிமையில நில்லுங்க. மகிமையானது உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கட்டும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று, மகிமையானது வெளிப்படட்டும். ஒவ்வொருவரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நமக்காக உதவி செய்ய ஒருவர் உண்டா? பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் இல்லையா? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியை அவர் நமக்காக தந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த, பாருங்க, தேவன் நம்மளை வித்தியாசப்படுத்தி பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நினைச்சு பார்க்கிறப்ப ஆச்சரியமா இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறாராம். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்து இயேசு செயல்படுகிறபடியே நம்மாலும் செயல்பட முடியும். எத்தனை பேருக்கு இது புரிகிறது? ஹல்லேலூயா. கீழே கமெண்ட்ல ஆமென் போட்டு பாருங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர், அதே பரிசுத்த ஆவியானவர், அந்த சேம் ஸ்பிரிட், சேம் ஸ்பிரிட்.
பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷருக்கும், ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு அது கிடைக்காது பாருங்க. ஆனா நமக்கு தேவன் அதை கொடுக்கிறார். நமக்கு தேவன் அதை கொடுக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளை அப்பா நீர் சூழ்ந்து கொள்ளும். இந்த நேரம் முழுவதும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இதில் இணைகிற ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாக இருப்பார்கள். சத்துரு கொண்டு வரக்கூடிய அத்தனை தடைகளும் உடைக்கப்படும். அத்தனை தடைகளும் உடைக்கப்படும். இப்பொழுதும் மகிமையான காரியங்களை என் தேவன் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் தேற்றரவாளன். எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு போதிக்கிறவர். மகிமையுள்ள ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர், கிறிஸ்து இயேசுவின் ஆவியானவர், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது பாருங்க, மரித்த இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னார். ஏன்னா நமக்கு வாக்கு பண்ணப்பட்டதே அதே பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுதுதான் கிறிஸ்து இயேசுவை குறித்து நமக்கு சாட்சி கொடுப்பார். கிறிஸ்து இயேசு செய்த காரியங்களை எப்படி பவுலுக்கு அவர் வெளிப்படுத்தினாரோ பாருங்க. பவுல் கிறிஸ்து இயேசு மரித்த பொழுதோ அவருடைய செயல்பாடு அவர் போதித்த நாட்களிலேயோ பவுல் அவர் கூட கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து இயேசுவோடு கூட பந்தி அமரல, ராப்போஜனத்துல கூட இல்லை. ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தரிசனத்திலே பவுலுக்கு பிரத்யட்சமாக வெளிப்படுத்துகிறார். அப்படியே வெளிப்படுத்துகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படியே வெளிப்படுத்துகிறார். பவுலுக்கு எல்லாவற்றையும் அவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இதை காண்பித்தது பரிசுத்த ஆவியானவர், கற்றுக் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர், சொன்னது பரிசுத்த ஆவியானவர், கடிதங்களை எழுத வைத்தது பரிசுத்த ஆவியானவர், வேதத்தில் வந்திருக்கிற அவருடைய நிருபங்கள் எல்லாம் எழுதினது பரிசுத்த ஆவியானவர். பவுலை கொண்டு எழுதினார். எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளும் அவர் ஆளுகை செய்கிறார். இதை விசுவாசியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு கற்றுத்தர வெளியிலிருந்து யாருமே தேவையில்லை. வெளியிலிருந்து என்னதான் கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் தங்கள் மாம்சத்தோடு, அதாவது மாம்ச சிந்தையோடு, மாம்ச கிரியைகளோடு இசைந்து தான் உள்ள வருகிறது. அதான் சொல்லுவாங்க, ராவா இல்லை அப்படி போகணும். ராவா இல்லை, ராவா கிடைக்காது. ஆவியானுடைய வெளிப்பாடுகள் எந்த போதகராக இருந்தாலும் யார் மூலியமா இருந்தாலும் உங்களுக்கு ராவா கிடைக்கவே கிடைக்காது. No one can teach like Holy Spirit. Nothing, no one can teach like Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை போல கற்றுத்தர ஒருவரால் முடியாது. எஸ், இந்த பூமியில் உள்ள எந்த மனுஷனாலும் முடியாது. ஆனால் உங்களுக்குள் அந்த ஆவியானவர் செயல்படுகிற பொழுது உங்களுக்கென்று தனித்துவமாய் உங்களையும் கிறிஸ்து இயேசுவையும் இணைப்பார். அந்த இணைக்கும் பாலமாக இருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களை இணைக்கிற பொழுது உங்களுக்கு நேரடியாக கிறிஸ்து இயேசுவின் அந்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள், அவருடைய இருதயம் எல்லாவற்றும் நீங்க சொல்லுவாங்களா புட்டு வச்சிருவீங்க. அத்தனையும் தரிசனமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதற்கு பாலமாய் அமர்ந்திருப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றப்படும். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். மகிமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார். இந்த நாளிலே ஆவியானுடைய அளவில்லாத இந்த பிரசன்னத்தினாலே நான் நிரப்பப்பட்டவனாய் பேசிக்கொண்டிருக்கிறேன்.
எப்பொழுதெல்லாம் தேவ ஆவியானவரோடு இணைகிறனோ அப்பொழுதெல்லாம் உலகம் மறந்து போகும், என் நெருக்கங்கள் மறைந்து போகும், பலவீனங்கள் மறைந்து போகும், எல்லாமே மறைந்து மறந்து போகும். ஒன்றே ஒன்றுதான் நினைவுக்கு வரும், உன்னதத்தில் இருக்கிற தேவன், அவருக்கு முன்பாக நிற்கிற நான், அவரை தரிசிக்கிற நான். தேங்க்யூ மை மாஸ்டர். தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகிறவர் அவர். ஒன்றுக்கும் தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆவியானவர் இந்த நேரத்தில் தகுதிப்படுத்துகிறார், உங்களை உருவாக்குகிறார், உங்களோடு கூட அவர் பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த மத்தியான வேளையில் இதற்காக பிரயாசப்பட்டு இந்த ஜெபத்தில் என்னதான் இருக்கு, இவர் என்னதான் பேசுகிறார் அப்படி என்று கேட்கிற அநேகரும் உண்டு. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்தை முழுவதுமாக தேவனுக்கு கொடுங்கள். உங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் புலம்பலையும் புறம்பே தள்ளுங்கள். தேவனை துதித்து பாருங்கள். தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்து பாருங்கள். இந்த ஆவியானவரை வாஞ்சித்து கேளுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலின்படி நடக்க பிரயாசப்படுங்கள். அவருடைய ஏவுதல், அவருடைய சத்தத்தை கேட்க பிரயாசப்படுங்கள். உங்கள் இருதயத்துக்குள்ளிருந்து அவர் உணர்த்துகிறதை கேளுங்கள். அவர் பேசுவதை கேளுங்கள். அந்த சத்தத்தை கேட்க நீங்கள் முயற்சி செய்கிற பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் கேட்கிற பொழுதுதான் அவர் செயல்படுகிறார். நீங்கள் வாஞ்சிக்கிற பொழுதுதான் அவர் செயல்படுவார். நீங்கள் தாகமாக இருக்கிற பொழுதுதான் அந்த பிரசன்னம் உங்களை நிரப்ப முடியும். உங்களுக்குள் இருக்கிற அந்த அதிகமான அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த விருப்பம் இது உண்டாகிற பொழுது அல்லேலூயா, அவர் விருப்பத்தை உண்டாக்குவார். ஆவியானுடைய வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த விருப்பத்தை அவர் உண்டாக்குவார். ஆனால் உங்கள் ஆவி, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, உள்ளான மனுஷன் அதோடு இணைந்து அதற்கு சப்போர்ட் பண்ணுகிற பொழுது, அதாவது ஆவியானவரோடு இணைந்து நீங்களும் உங்கள் ஆவியும் இணைந்து நான் தேவனை தரிசிக்கணும், இந்த ஆவியானுடன் இணைந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது தான் அவராலையும் செயல்பட முடியும். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஆவியானவரும் வரமாட்டார். அதே போல பிசாசும் வரமாட்டான்னு சொல்ல முடியாது. அவன் வருவான், அவன் பெர்மிஷனை கேட்க மாட்டான். அவனுக்கு வாட்டர் இருந்தால் போதும், இடம் இருந்தால் போதும், உள்ளே புகுந்துடும். ஆனால் தேவன், இதோ வாசல் படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து கொடுத்தால் நான் அவன் வீட்டுக்குள் போய் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடிய வழி. அவர் வாசல் படி தட்டுவார். உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. இந்த மத்தியான வேளை உங்களை என் தேவன் மகிமையினால் நிரப்பட்டும். சொல்லி பாருங்க, ஆண்டவரை இன்னும் ஆழத்துக்குள் என்னை அழைத்து செல்லும். Take me deeper, oh my Lord. Take me deeper. இன்னும் ஆழமாக என்னை எடுத்து செல்லும். இன்னும் ஆழமாக என்னை எடுத்து செல்லும். Yes, Daddy. இந்த ஆழம் போதாது. Hallelujah. தூதனானவன் முழங்காலை அளக்கிறான். கணுக்கால் அளவு வருகிறது, முழங்கால் அளவு வருகிறது, இடுப்பளவு வருகிறது. ஆனால் இன்னும் அளந்து நீச்சல் ஆழத்துக்குள் கொண்டு போய் விடுகிறான். நீச்சல் ஆழம் என்பது உங்கள் பலத்தில் அல்ல, உங்களுடைய சுய மாம்சத்திலிருந்து பேசக்கூடிய, உங்கள் சுய மாம்சத்திலிருந்து நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் அல்ல. ஆவியானவரே உங்களை தம்முடைய விருப்பத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி உங்களை கொண்டு செல்வது. அதுதான் நீச்சல் ஆழம். உங்கள் கால்கள் கீழே எட்டாது இல்லையா? நீச்சல் ஆழத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா, தண்ணிக்குள்ளே போயிட்டீங்கன்னா, நீச்சல் ஆழம் என்பது அந்த கால் உங்களால் ஊன்றப்போ கீழே எட்டாது. அந்த ஆறு, அந்த தண்ணி எங்கே உங்களை இழுத்துட்டு போகுதோ அங்கே நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அது போக்கில் தான் உங்களால் போக முடியும். அதுபோல் ஆவியானவருடைய விருப்பத்துக்கு விட்டு கொடுக்கணும். ஜெபம் என்பது அதுதான். ஜெபம் என்பது அதுதான். உங்கள் மாம்சத்தில் நின்று நீங்கள் எதையோ சொல்லி
நீங்கள் ஜெபிப்பதில்லை. ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ இந்த காலத்துக்கு, இந்த சூழ்நிலைக்கு, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை உங்களுக்குள் இருந்து அவர் ஜெபிக்கிற பொழுதுதான் அங்கே அற்புதமும் அடையாளமும் உண்டாகிறது. மகிமை உங்களை நிரப்பட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமை நிரப்பட்டும். இப்பொழுதே நிரப்பட்டும் அப்பா. இதை கேட்கிற பொழுதே நிரப்பட்டும் சுவாமி. அதில் உலக சத்தங்கள் வேண்டாம். அநேகருடைய இருதயத்தில் நான் பார்க்குறேன், இன்னும் நீங்கள் அந்த ஆழத்தை இன்னும் எட்டலை. ஒரு சிலர் நீங்கள் ஆழத்துக்குள்ளே நிற்கிறீங்க, இன்னும் வார்த்தைகள் வராதா, வெளிப்பாடுகள் வராதா, இன்னும் அதிகம் இந்த சகோதரர் பேச மாட்டாரா என்கிற தாகம் உண்டாகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இன்னும் நீங்கள் ஆழத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லியும் ஆவியானவர் விரும்புகிறார். ஏதோ வார்த்தையில் ஏதோ வேடிக்கை பார்க்கிறதற்காக இதை பார்ப்பது அல்ல பிரியமானவர்களே. நீங்கள் அப்படி பார்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த யூடியூப் மூலயமாக, ஃபேஸ்புக் மூலயமாக, இன்டர்நெட்டில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை தொடுவதற்கு நான் என்ன செய்யட்டும்? உன்னதரை காண நான் என்ன செய்யட்டும்? அவருடைய பிரசன்னத்தில் மூழ்க நான் என்ன செய்யட்டும்? சொல்லி பாருங்க. ஆண்டவரே, என்னை கழுவி சுத்தப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, இந்த கண்களை பரிசுத்தப்படுத்தி. கண்கள் மிக முக்கியமானது. நான் அதிகமாய் என்னுடைய பிரசங்கத்தில் நான் சொல்லுவது உண்டு, கண்கள் மிக முக்கியமானது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாய் இருக்கும். கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் சரீரம் விளக்காக மாற வேண்டும், பிரகாசமாக மாறணும்னா தேவையானது என்ன தெரியும்? உங்கள் கண்கள். உங்கள் கண்களை நீங்கள் பாதுகாக்கணும். எதை பார்க்கிறீர்கள்? உங்கள் கண்கள் எதை பார்க்கிறது? எதை பார்க்க விரும்புகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய கண்கள் மற்றவனுக்கு என்ன நடக்குது, அவ வாழ்க்கையில் என்ன நடக்குது, இவனுக்கு என்ன நடக்குது, இவன் விழுந்துட்டானா, அவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டானா, ஐயோ அப்படித்தான் வேணும் அவனுக்கு, இவளுக்கு இப்படி தான் வேணும், அப்படி குற்றப்படுத்தும்படி, மற்றவர்களை காயப்படுத்தும்படி பார்க்கிற கண்களாக இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் அசுத்தங்களுக்கும், அசிங்கங்களுக்கும், அருவருப்புகளுக்கும் உங்கள் பார்வையை கொடுக்கிறீர்களா? தேவையில்லாத இன்டர்நெட்டிலும், மொபைலும், டிவிகளிலும், சீரியல்களிலும், படங்களில் உங்கள் நேரங்களை செலவிடுகிறீர்களா? யோசிச்சு பாருங்க. கண்களை எதற்காக செயல்படுத்துறீங்க? அல்லேலூயா. கண்களில் பரிசுத்தம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. பாருங்க, ஆரம்பத்தில் இருக்கிற ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு, முதலாவது தேவன் அறிந்து கொள்றவர்களுக்கு தேவன் இவ்வளவு ஆழமாக சொல்ல மாட்டார். அவர்களுக்கு ஈஸியாக அற்புதத்தையும் செஞ்சிருவார். அவர்களை ஆச்சரியப்படுத்தும்படி தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக, இயேசு இருக்கிறார், அவர் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கிறது, வல்லமைகள் செயல்படுகிறது என்பதை காண்பிக்கும்படிக்கு தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை காண்பிப்பார், அவர்களை பிரமிக்க பண்ணுவார், ஆச்சரியப்படுத்துவார். ஆனால் எப்பொழுதும் நீங்கள் அப்படியே இருந்துடலான்னு சொல்லி மட்டும் நினைக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், பயங்கரமாக ஆவியில் நிரம்பிலாம் ஜெபிக்கிறோம், அதனால் வந்துட்டோம், அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. உங்கள் சுவாச காற்று எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதுபோல தேவனோடு நீங்கள் இணைந்து இருக்க வேண்டுமா? இதுவும் காலம் அப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த காலம் தேவ சமூகத்தில் இல்லாமல், தேவ பிரசன்னத்தில் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் அவ்வளவு ஈஸியாக உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிடுவான் பிசாசு. அவ்வளவு ஈஸியாக தூக்கிட்டு போயிடுவான். உங்கள் பிள்ளைகளை அவ்வளவு ஈஸியாக கடத்திடுவான். அவ்வளவு ஈஸியாக உங்கள் பிள்ளைகளை ஏமாற்றிடுவான். உலகத்துக்குள்ளும், உலக பாவத்துக்குள்ளும், உலக இச்சைக்குள்ளும் விழ வைத்து, தேவன் ஒருவர் இல்லை, பிசாசும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பலன், நான் என்ஜாய் பண்ணுறேன், என்னுடைய வருமானம், என்னுடைய பணம் என்று சொல்லி தன்னைத்தானே கெடுத்து கொள்ளக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். இந்த காலம் பொல்லாத காலத்துக்குள்ள இருக்கிறது இல்லையா? பிசாசு நல்ல ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண், ஒரு குழந்தை படிக்குது, ஒரு பெண் பிள்ளை சொல்கிறேன் பாருங்களேன், படிக்குது. அந்த பிள்ளை வளருகிற பொழுது அந்த பிள்ளை மேலே பல ஒரு தரிசனத்தை வைத்து, அது அந்த பிள்ளைக்காக ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து, அந்த பிள்ளையோட உயர்வுக்காக, என் மகள் படித்து பட்டதாரி ஆகணும், என் மகள் படித்து கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது, லட்சமாய் அவள் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க. தேவன் அவர்கள் இருதயத்தை கண்டு ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகள் வளர்ந்து
அவங்க போய் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றாங்க, கை நிறைய பணம் கிடைக்கிறது. ஆனால் இந்த பெற்றோர்கள் பண்ணுகிற தவறு என்னென்று சொன்னால், அவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியை கற்றுக் கொடுக்காமல் இருப்பது தான். பிள்ளைகளை உணர்த்துவதற்கு தேவாவியானவர் அவர்களோடு இல்லை என்பதினாலே அவர்கள் தன் மனம் போல போக்கிலே தவறு செய்ய பிசாசானவன் இழுத்து செய்கிறான். ஏனென்றால் ஆலோசனை கொடுப்பதற்கு தேவாவியானவர் அங்கே இல்லை. இன்னைக்கு அநேக பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கு. பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி பார்க்க முடிகிறது. மிக கேவலமான பாவங்களில், பல தவறான உறவுகளில், பணம் இருக்குது என்பதற்காக மதுபானத்துக்கும் போதை வஸ்திரங்கள் அடிமை, பல கிளப்புகளில் போய் தன் சரீரத்தை அவங்க அசிங்கப்படுத்தி கொள்ளுகிறாங்க. அருவருப்பான காரியத்தில் அவங்க ஈடுபடுறாங்க. காரணம், ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தை இவங்க சொல்லிக் கொடுக்கல. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக அவசியம். எல்லாம் ஏன்னா தேவ ஆவியானவர் தான், அவர் வருகிற பொழுதுதான் இல்லையா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எஸ், பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் உணர்த்துவார். அவர் இருந்தாதான், பிள்ளைகளோடு கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்து செயல்பட்டாதான் அவர்தான் உணர்த்த முடியும். நீங்கள் ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளே, அந்த வாலிப பிள்ளைகள், அதாவது வளருகிற அந்த பக்குவத்தில் நீங்கள் சொல்லி கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா, அவர்கள் வளர்ந்த பிற்பாடு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் பேச்சை எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. உங்கள் காதுகளுக்குள்ளே போகாது. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. அநேகருடைய வீடுகள் அப்படி தான் இருக்கிறீங்க. உங்கள் வாலிப பிள்ளைகள் சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்து அடிமையாகி தான் நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஜீசஸ், சூழ்நிலைகளை ஆண்டவராக இயேசு மாற்றுவாராக. தெய்வ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்க பிள்ளைகளை. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. அவங்க தலைகளில் கையை வச்சு ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. இந்த தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. ஞானத்தின் ஆவி என் மகளுக்கு ஊற்றப்படுவாராக. ஞானத்தின் ஆவியானவர் என் மகன் மேலே இறங்குவாராக. சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நாளும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆவியானவருக்காக காத்திருங்க. அவர் வந்து உங்களுக்கு கற்றுத்தரட்டும். நீங்களா ஏதோ நான் செஞ்சிட்டேன், நான் இதை படிச்சுட்டேன், இதை பண்ணனால இதில் இப்படி தான் எழுதியிருக்கு, அப்படி தான் எழுதியிருக்கு, அப்படி இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், வேதம் நமக்கு ஒரு திறவுகோல் தான். வேத வசனங்கள் எல்லாமே திறவுகோல் தான். அதை திறந்து உள்ளே போகிற பொழுது தான் ஆழங்கள் வெளிப்படும். ஆழத்தை கூப்பிடுமா? ஹல்லேலூயா. நீங்கள் ஆழத்தை தேடுகிற பொழுது தான் அந்த ஆழம் உங்களுக்கு வெளிப்படும். ஆழத்தில் தான் ரகசியம் உண்டு. ஆழத்தில் தான் இல்லையா பொன்னும் வெள்ளியும் வைரமும் உண்டு. ஆழத்தில் ஹல்லேலூயா. வாங்க அந்த ஆழத்துக்குள்ளே. தேங்க்யூ மை மாஸ்டர். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை என் ஆவியானவர் கொடுப்பாராக. இதை பார்க்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கிறேன், என் தேவ ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அவர் மாற்றுவார். உங்கள் பாரங்களை உங்களை விட்டு இறக்குவார். உங்கள் கவலைகளை உங்களை விட்டு நீக்குவார். சத்துருக்களை உங்கள் முன்னின்று துரத்துவார். பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். அவர் தோற்று போகிறவரே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அவர் தோற்று போகிறவரே கிடையாது. தோல்வி என்பது ஆவியானவர் வந்துட்டார், நாங்கள் இருக்கவே இருக்காது. எஸ், உங்க வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவர் நுழைஞ்சிட்டார் அப்படின்னா உன் வாழ்க்கையில தோல்வியே இருக்காது. எஸ், உன் வாழ்க்கையில் ஒரு தோல்வி இருக்கு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை, அவர் செயல்படவில்லை. அவர் இருக்கிறார், ஆனாலும் செயல்படாது. நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? உங்கள் ஆலோசனையின்படி, உங்கள் மாம்சத்தின்படி நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவருக்கு இடம் கொடுங்கள். அவருக்கு இடம் கொடுங்கள். அவருக்கே இடம் கொடுங்கள். அவருக்கு மாத்திரமே இடம் கொடுங்கள். அவர் வந்து உங்களை நடத்தட்டும். தேவ ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். Thank you, my master. Thank you, Holy Spirit. Emmanuel. Yeshua. Jesus. இந்த நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசு. ஆவியானவர் அதிகமாக சொல்ல வைப்பார். யதார்த்தமாக சொல்லுவது வேறு. ஆவியில இருந்து சொல்லுகிற பொழுது அந்த இயேசுங்கிறவருக்கே பவர் இருக்கு.
தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றிற்கும் தேவையானவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்குள் இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அவருக்குள் இருந்து தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவருக்குள் இருந்து தான் நீங்கள் உன்னதரை நோக்கி பார்க்க வேண்டுமா? அவர் வருகிற பொழுதுதான் சகல சத்தியத்தையும் அவர் நமக்கு கற்றுத்தருவார். தேங்க்யூ ஜீசஸ். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களோ? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்களா? தேவ ஆவியானோர் வாசம் செய்யும் ஆலயம். ஒவ்வொருவருடைய சரீரமும் தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக இருக்கிறது. அப்போ ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால் உங்கள் சிந்தனைகள், செயல்கள் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்படுகிறதா? நம்ம சிந்திக்கணும் பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ள என்னோடு டிராவல் பண்றவங்களுக்கு நிச்சயமா புரியும் இந்த வேளையில. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறாராம். இதை நீங்கள் அறிய வேண்டியது அவசியம் என்றுதான் பவுல் எழுதினார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அடுத்த வசனம் அப்படியே சொல்லுகிறது, ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதா. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. சொல்லுங்க, என்னோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கிற, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் அறிக்கை பண்ணுங்க. என் சரீரம், கைகளை வைங்க. என் சரீரம், என் உச்சி முதல், சொல்லுங்க, என் உச்சி முதல் பாதம் வரைக்கும், என் கை கால்கள், என் கண்கள், என் சிந்தனைகள், என் இருதயம், என்னுடைய வயிறு, என்னுடைய தொடை பகுதியில், கால் பகுதியில், சொல்லுங்க, எல்லாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நான் தேவனுடைய ஆலயம். தேங்க்யூ மை மாஸ்டர். நான் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, நான் தான் ஆலயம். எனக்குள் தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்து அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் செய்கிறார் என்று சொல்லி பாருங்க. மகிமையானது உங்களை நிரப்பற்றும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. யோவான் 6:66 சொல்லப்படுகிறது பாருங்க, ஆவியே உயிர்ப்பிக்கிறதா. மாம்சமானது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, உங்களை உயிர்ப்பிக்கிறது தேவ ஆவியானவர். அவர் தான் உங்களை உயிர்ப்பிப்பார். ரிபாஷா சலரதலபா ரிமாகாரதலா ஷிகலதியான் சொன்னதுவே ஆவிக்குள்ள நிரம்புங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பற்று. அவர் என்ன பேச விரும்புகிறாரோ உங்களிலிருந்து நாவுகளை விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுவீங்கன்னா பேசி பாருங்க. இந்த வேளையில் உங்கள் மேலே இறங்கும் பாருங்க பிரசன்ஸ். உங்கள் மேலே இறங்கும் பாருங்க தேவ ஆவி. உங்கள் மேலே இறங்கும் பாருங்க தேவ வல்லமை. நீங்கள் இருக்கும் வீடை அது அசைக்கும். நீங்கள் இருக்கும் இடத்துல சத்துருக்கள் விலகும். ஹல்லேலூயா. பிசாசுகள் உங்கள் முன்னின்று விலகி ஓடும். ஹல்லேலூயா. ஏவல் மந்திர தந்திரங்கள் எதுவும் உங்கள் முன்னாடி நிற்க முடியாது. ஹல்லேலூயா. பேசி பாருங்க. தேவ அபிஷேகத்துக்குள்ளே இறங்கி பாருங்க. செயல்படுங்க. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் தேவ ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் கட்டளையிடுகிறேன். இந்த நேரத்திலே வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவாராக. ஒரு அபிஷேகம், உன்னதத்தின் அபிஷேகம், மகிமை இந்த வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகமானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுதுதான் நீங்கள் பலனடைவீர்கள். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, எருசலேம் யூதேயா முழுவதிலும், சமாரியா பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்காக, இயேசு சொல்லுகிறார், எனக்காகவே, எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இல்லைன்னா இவர் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கூட நீங்கள் சாட்சியாக இருக்க முடியாது. உங்கள் மனைவிட்ட கூட நீங்கள் சாட்சியாக இருக்க முடியாது. உங்கள் பிள்ளைகள்கிட்ட சாட்சியாக இருக்க முடியாது. குடும்பத்தில் சாட்சியாக இருக்க முடியாது.
ஆவியானவர் வருகிற பொழுதே நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். இவன் இன்னார் என்பதை நான் அறிவேன். உங்களை பார்க்கிற பொழுது உடனே சொல்ல முடியும், ஆமாம், ஒரு தேவனுடைய மனுஷன், ஆவியில் நிரப்பப்பட்ட மனுஷி, தேவ மனுஷி. ஆவியில் நிரப்பப்பட்ட மனுஷன்தான் தேவ மனுஷன். ஆவிக்குள்ள நிறைந்திருக்கிற மனுஷன் பார்க்கிற பொழுதே அந்த பிரசனம் காட்டி கொடுக்கும். அவர்கள் பேச்சில் காட்டி கொடுக்கும், அவருடைய நடைகளில் காட்டி, அவருடைய செயல்பாடுகளில் காட்டி கொடுக்கும். அல்லேலூயா. உங்கள் நடை, உடை, பேச்சு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலிருந்து மாறக்கடவது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாகட்டும் உங்கள் வாழ்க்கையிலே நாமத்தினால். பேசி பாருங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விரித்து உண்டாக அவன் பேசுகிறான். நமக்காக நாம பக்திக்குள்ள வரணும். ஆண்டவரை குறித்ததான அந்த பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் நம்மளை ஏவட்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கும்படி அது நம்ம ஏவும். ஹல்லேலூயா. துதிக்கும்படி அது நம்ம ஏவும். ஹல்லேலூயா. சத்துருக்கள் வருகிற பொழுது அதை எதிர்த்து நிற்க அது நம்ம ஏவும் பாருங்க. மகிமையானது உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமையானது உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை நிச்சயமாகவே நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அவனுடைய வார்த்தையை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்றோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரியான வெளிப்பாடு பிள்ளைகளுக்குள்ளே போகட்டும். சரியான சத்தியம் பிள்ளைகளுக்குள்ளே போகட்டும். ஹல்லேலூயா. இதுதான் சுவிசேஷங்க. இந்த கடைசி நாட்களில் பிசாசு எந்த மீடியாவை, எந்த யூடியூப்பை அவன் பயன்படுத்தி எல்லாருடைய மைண்டையும் கேட்ச் பண்ணி வச்சிருக்கிறானோ அதே யூடியூப் மூலமாக நம்ம ஆண்டவருடைய வல்லமை வார்த்தைகளை வெளியே கொண்டு வரவுடைய பிரசனத்தை நம்ம ஷேர் பண்ணுவோம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஞானமும் ஆண்டவர் கொடுத்தது. பிசாசு அது தவறான விதத்துக்கு அவன் என்ன செய்கிறான், பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறான். தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்வோம், நம்ம ஷேர் பண்ணுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு பண்ண முடியுமோ அதை ஷேர் பண்ணுங்க. சுவிசேஷத்தை ஐயா என்னால் சொல்ல முடியலன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு தாயாருக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தேன். அந்த தாயாருக்கு சொன்னாங்க, என்னுடைய சரீரத்தில் 9 இடத்துல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறது, கால்களையும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறது. ஐயா நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன், எழுந்து எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து குடிக்க முடியாது. என் பக்கத்தில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க உதவி செஞ்சுட்டு போவாங்க அப்படிம்பாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அந்த தாயாருக்காக நான் செபித்தேன். ஆவியானவருடைய பலத்தை அவர்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் பாருங்க. அவங்களுக்குள் அந்த விசுவாசம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஒரு சிறிது நாட்கள் போனது பாருங்க. ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாதத்துக்கு பிற்பாடு திடீரென்று ஒரு சகோதரி எனக்கு பேசுகிறாங்க. அவங்க ஒரு ஹிந்து சகோதரி. அதாவது கிறிஸ்து இயேசுவை சுத்தமாக அறியலை. அவங்களுக்கு கிறிஸ்து இயேசுவை குறித்து தெரியலை அவங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஐயா நான் மரிச்சு போயிடலாம், குடும்பத்தில் என்ன வாழ வேண்டாம், குடும்ப பிரச்சனை இருந்து அழுது கொண்டு நான் பஸ் ஸ்டாண்டில் அழுது கொண்டு நின்ற பொழுது அவங்க சொன்னாங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நான் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிற பொழுது ஒரு வயதான ஒரு தாயார் ஒருத்தங்க வந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வயதான தாயார் ஒருத்தங்க வந்தாங்க, என் அருகில் உட்கார்ந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏம்மா ஒன்றை விடுதலையாக்க இயேசு ஒருவர் இருக்கிறார். அவங்க சொன்னாங்களாம். பார்த்துட்டு இந்த அம்மா கவலையோடு அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களை விசாரிக்கிற பொழுது இப்படி குடும்பத்தில் எனக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொன்னாங்களாம். அப்பொழுது அவங்களுடைய கணவர் தவறான ஒரு உறவில் இருக்கிறாங்க. சரியில்லாமல் இருக்கிற அந்த பெண்ணுக்கு என்ன செய்யன்னு தெரியலை. வாழ்க்கை அழித்து கொள்ளவா மாய்த்து கொள்ளவா என்று சொல்லி அமர்ந்திருக்கிற பொழுது தான் இந்த தாயார் அங்கே போய் அவங்க அந்த பொண்ணை பார்த்து பேசுகிறாங்களாம். பேசிட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு அவங்களுக்கு தெரியலை. அவங்களுக்கு ரொம்ப வரமாட்டாங்க என்ன சொல்லணும் எப்படின்னா. உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய பெயரையும் யூடியூப்பில் எப்படி சர்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் போய் இவாஞ்சலிஸ்ட் மைக்கேல் இல்லைன்னா அப்போஸ்தல் மைக்கேல் நீங்கள் போடுங்க, தேடி பாருங்கள், அந்த ஜெபத்தை கேளுங்க, அவர் பேசுகிற வார்த்தை கேளுங்க. அங்கே நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். வார்த்தை கேட்பாங்க, எங்கேயோ இருந்து கேட்பாங்க. அவர் ஃபோனில் பேசுவார், ஜெபிப்பார். ஆமாம், தேடி போய் அவரை பார்த்து அப்படிலாம் கிடையாது. ஆமாம், நீங்கள் இருக்கிற இடத்துலையே அற்புதம் நடக்கும். நீங்கள் அந்த ப்ரேயரை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு ஆச்சரியம். கடைசியில் அடையாளம் கேட்டால் இந்த தாயார், இவங்க எழுந்து நடக்கவே முடியாதுன்னு சொன்னவங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி,
அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் அன்னைக்கு நான் அந்த பெண்ணுக்கு நான் ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன், அவங்க குடும்பம் சமாதானம் ஆயிடுச்சு, ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போது அந்த தாயார் வந்து அந்த சாட்சியை வந்து என்கிட்ட சொல்லுவதற்காக அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, ஐயா நான் படுத்த படுக்கையாக இருந்தேன், என்னால் எழும்பி நடக்கவே முடியாது. மருத்துவர்கள் சொன்னாங்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா உங்களுக்கு வயசாயிருச்சு, உங்களுடைய அந்த எலும்புகள் தசைகள் நரம்புகள் எல்லாம் மறுபடியும் அந்த பலத்துக்குள்ளே வருவது சாத்தியமில்லை, ஆமாம் படுத்த படுக்கை தான் உங்களுக்கு, இந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த அம்மா ஜெபத்தில் உறுதியாகி பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக நின்று, ஆவியானவர் எனக்கு பலன் தருவார், இயேசு கிறிஸ்துக்குள்ளேருந்து அதே பரிசுத்த ஆவியானவர். நான் அந்த தாயார்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வசனம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர், அதாவது மரித்தோரை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்து இயேசுவை 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். வார்த்தை ஆழமாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இருதயத்தில் போட்டுக்கொண்டாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு வாரத்தில் அவங்க கால் ஊன்றி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஹல்லேலூயா. எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, மூவ் பண்ணுறாங்க. கம்பு பிடிச்சி தான், எனக்கு ஒரு குச்சியை பிடிச்சி தான் வந்ததா அந்த சகோதரி சொன்னாங்க. ஹல்லேலூயா. தெருக்களில் நடக்கிற அளவுக்கு பலம். நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் அதே தெருக்களில் வெளியில் போவீங்க, வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறேன்னு சொன்னாங்க. இல்லை, வீட்டை விட்டு வெளியில் போவீங்க, உங்கள் தெருக்களில் நீங்கள் நடப்பீங்க, உங்கள் கால்கள் அங்கே படும், நீங்கள் இயேசுவுக்கு சாட்சி அனுப்பீங்க. அவங்க அநேகர், அந்த ஒரு சகோதரி மட்டும் கிடையாது, அவங்க சொல்கிறேன், நான் நிறைய பேர்கிட்ட போய் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்கிறார். இந்த ஜெபத்தை கேளுங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மையான ஒரு காரியங்கள் இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க, அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தீமையான காரியங்களை நம்ம எவ்வளவோ ஷேர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ தேவன் நிச்சயமாக இதுதான் ஊழியம். மினிஸ்ட்ரிங்கிறது வேறு என்ன அப்படின்னா, இப்படி இதுதான் ஊழியம். ஒரு உங்களுடைய நெருக்கத்தில் போராட்டத்தில் இருக்கிற பொழுது நாம் அந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிற பொழுது, தேவனை அவர்களோடு இணைக்கிற பொழுது, ஹல்லேலூயா, நெருக்கத்திலிருந்து அவங்க அங்கே ஓடவா அதை செய்யவா இதை செய்யவா என்ன செய்யனே தெரியாமல் எதுலையோ இல்லாமல் போய் சிக்கிக்கொள்கிறாங்க. பிசாசு தந்திரமாக சிக்க வச்சிடறான் இல்லையா. உலக காரியங்கள் மற்ற விஷயங்களை காண்பித்து பயமுறுத்தி. ஆனால் தேவ சமூகத்துக்கு நேராக ஒருத்தவங்க அவங்களை அடையாளம் காட்டி, இந்த இயேசுவை தேடி ஓடு, இவர்கிட்ட போ, இந்த இயேசுவையே நம்புன்னு சொல்லி ஒருத்தவங்க அவங்களுக்கு கரெக்டான பாதையை காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை செழிக்கும், அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். அது மாத்திரமல்ல, யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது, பரலோகமே சந்தோஷப்படும். உங்கள் நிமித்தமாக பரலோகமே சந்தோஷப்படும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மை மாஸ்டர். கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் மிக மிக நல்லவர். ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தமே அல்ல. ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போகக்கூடாது என்பது தான் என் ஆண்டோட விருப்பம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் மீட்கப்படணும், ஒவ்வொரு ரட்சிக்கப்படணும். மரித்த பொழுது கூட, மரித்து இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது கூட அவர் ஆவியில் என்ன செஞ்சாரா? ஆமாம் நோவா நாட்களில் இறந்து போன இல்லையா, செத்து போன மக்களுக்கு கூட சுவிசேஷத்தை போய் சொன்னாராம். சுவிசேஷத்தை கேளுங்க, உங்கள் ஆத்மா உயிரடையும். ஹல்லேலூயா. நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியும். அங்கே போய் கூட சுவிசேஷத்தை சொல்கிறார். ஆமாம், பாதாளத்துக்குள்ளே போய் கூட சுவிசேஷத்தை சொல்கிறார். தேங்க்யூ மை மாஸ்டர். ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போவது என் இயேசுவுக்கு சித்தம் அல்ல. உங்கள் குடும்பத்தையோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் கணவரோ, உங்கள் உற்றார் உறவினர்களோ, உங்கள் மனைவியோ, யாரும் கெட்டு போவது என் ஆண்டவருக்கு விருப்பமே அல்ல. தேங்க்யூ மை மாஸ்டர். குடும்பத்துக்காக ஜெபிங்க, அதிகமாக பாரப்படுங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வந்து நிற்பாங்கன்னா இல்லை. உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஆண்டவர்களை முனைப்பாக நிற்பீங்க, அவங்க ஸ்ட்ராங்காக நில்லுங்க. உங்களை மட்டும்தான் ஆண்டவர் மீட்டிருக்கிறாருன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. உங்கள் மூலியமாக தான் உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு, உங்கள் மூலியமாக தான் உங்கள் குடும்பத்துக்கு விடுதலை, உங்கள் மூலியமாக தான் உங்கள் பிள்ளையோடைய வாழ்க்கையில் மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மூலமாக தான் உங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். இந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள் நிரப்பப்பட உங்கள் அட்மாஸ்பியர் மாறும், உங்கள் சூழ்நிலை மாறும். ஆமாம், நான் அவர்கிட்ட போய் ஜெபிக்கலாமா, இங்கே ஓடி போய் பார்த்து ஜெபிச்சா சரியாயிருமா, இங்கே இத்தனை நாள் போய் உபவாசம் இருக்கலாமா? ஒன்றுமே வேண்டாங்க. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வருவார் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படுவார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கீழே கமெண்டில் போடுங்க. என் தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் நிரப்புவாராக.
தேங்க்யூ ஜீசஸ். யோவான் 14:26 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எதற்காக பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். தேங்க்யூ ஜீசஸ். அநேக ஆவிகள் உண்டு இந்த உலகத்துல, அநேக ஆவிகள் உண்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை கண்டுபிடிக்கவே தெரியாது. அந்நிய பாஷை பேசிட்டாலே அவங்க பரிசுத்த ஆவியில தான் நிரம்பி பேசுறாங்கன்னு நினைக்கிறாங்க. நோ, நத்திங். இல்லை, அப்படி இல்லை. நான் அதில் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் வருகிற நாட்கள் அதை குறிச்சலாம் நான் இந்த அப்போஸ்தல் மைக்கேல் அப்படின்னு ஒரு சேனல் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதில் அநேக காரியங்களை நான் பேச நான் சித்தம் கொண்டு இருக்கிறேன். நானும் இயேசுவும் என்று சொல்லி என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் பார்த்த காரியத்திலிருந்து நான் அநேக காரியங்களை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என் இருதயத்தில் ஆவியானவர் ஏவுகிறபடினால நான் பேச ஆசைப்பட்டிருக்கிறேன். அது நிறைய காரியங்களை நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஜீசஸ். வருகிற நாட்கள் அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் அநேக ஆவிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும் பாருங்க. சவுல் இல்லையா, சவுல் தாவீது. அப்போ சவுல் சவுலை கலங்கடிக்கிற ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்துருச்சுன்னு சொல்லப்படுது. ஆவியானவர் தான் அவனுக்குள்ள முதல்ல செயல்பட்டு கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அவன் தீமைக்கு இடம் கொடுக்கிற பொழுது, அவனுடைய எண்ணங்கள் மாறுகிற பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறபடினாலே தேவ ஆவியானவர் அவனை விட்டு வெளியில போயிட்டாரான். இப்பொழுது நல்லவங்க போல உள்ள வரக்கூடிய இன்னொரு ஆவி உள்ள வருது பாருங்க. தேவனால் விடப்பட்ட வேறொரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வருது. அவனுக்குள்ள வந்த உடனே அவனுக்குள்ள எரிச்சல், கோபம், அவனுக்குள்ள ஒரு திருப்தியில், ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை, ஒரு நிறைவு இல்லை அவங்கிட்ட இருக்கிறத. அவன் ராஜா சிங்காசனத்தில் தான் அமர்ந்திருக்கிற, ராஜாவா தான் இருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு திருப்தி இல்லை. ஆர்டர் கொடுத்திருக்கிறத வச்சு நிறைய பேருக்கு திருப்தியே இல்லாம இருக்கும். பிசாசு பயங்கரமான ஒரு ஆசையை, ஒரு விஷயத்தை தூண்டி விடுவான். அதனால வரக்கூடியதான் இச்சை. இந்த இச்சையின் மூலமா வரக்கூடியதை அடைய முடியவில்லை என்று வருகிற பொழுது பொறாமை வரும், மற்றவங்களை பார்க்குற பொறாமை வரும், எரிச்சல் வரும், கோபம் வரும். தாவீதை பார்க்கிற பொழுது அவன் கிண்ணற அந்த வீணை வாசிக்கிற பொழுது அவனுக்கு ஆறுதல் அடைவானான். ஹல்லேலூயா. தேவ மனுஷன், தேவ ஆவியை உடையவன். ஆவியானவர் இப்ப எங்க இருக்கிறாரு? தாவீதுக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த சின்ன பையனுக்குள்ள இருக்கிறார். அவன் வாசிக்கிற பொழுது அவன் ஆறுதல் அடைவான். ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளில் நீங்கள் தேவ ஆவியை உடையவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பொல்லாத ஆவிக்குள்ளே இருந்தாலும் சரி, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் காணப்படுவார்னு சொன்னா, நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நீங்க அந்த வீட்டுல துதிப்பீங்கன்னு சொன்னா, சகோதரி உங்க கணவரை நீங்க வீணா சபிக்காதுங்க, வீணா திட்டாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தவறு, நிறைய அநேக வசனங்களை, வார்த்தைகளை, அநேக சபைகளை சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு பேசுறீங்க. எல்லாமே அதே போல் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னு சொன்னா, வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலை, மனைவி மாமியார் ரட்சிக்கப்படலை, அவங்க என்ன இயேசு அறியலை, அதனால அவங்களாம் பிசாசை வழிபடுறாங்க, அவங்கள விட்டு ஒதுங்கிடணும், அவங்கள விட்டு வேற இடத்துக்கு நீ ஒன்றை மட்டும் பரிசுத்தவான் தன்னைத்தானே சொல்லிக்கன்னு சொல்றாங்க. இல்ல, பரிசுத்தவான் தேவ ஆவியை உடையவன் அதை சமாளிப்பான். அவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவான். அவங்க ஒரு கணத்துல இருந்து இன்னொரு கணத்தை காமிப்பாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் நீங்க பொறுமையா இருப்பீங்க, எல்லாத்தையும் சகிப்பீங்க, மாறாக அன்பை காட்டுவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி எந்த சபையும் சொல்லிக் கொடுக்கல. இன்னைக்கு நிறைய இடங்களை நான் பார்க்கிறேன். நிறைய குடும்பங்கள் பிரிவுக்கு காரணம் அதுதான். கிறிஸ்து இயேசுவை கொடுக்க தெரியல. பிசாசு தந்திரமா தன்னை எவன் ஒருவன் தான் தான் பரிசுத்தம் உள்ளவன், தான் தான் யோகியன், மற்றவெல்லாம் அயோக்கியன் நினைச்சிட்டாலே முடிஞ்சான். தேவ ஆவியானவர் அவனை விட்டு வெளியே போயிடுவார். வேற பொல்லாத ஆவி தான் உள்ள உட்கார்ந்துருக்கும். இந்த ஆவி வந்துருச்சுன்னா குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களே நீங்க சோதிச்சு பாருங்க. மற்ற ஊழியக்காரர்களையோ, மற்ற அதாவது அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க, மற்ற ஜெபிக்கிறவர்களோ யாரை பார்த்தாலும் குற்றம் சொல்லணுன்னே தோணும், குறைவை மட்டும்தான் பார்க்க தோணும். இதுதான் பொல்லாத ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் அந்நிய பாஷை பேசுவீங்க, பிசாசுகளும் அந்நிய பாஷை பேசும். ஏனென்றால் அந்த பாஷைங்கிறது பரலோக பாஷை. அதாவது அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டவன் தான். ஒரே மாதிரி தான் இருக்கும், கண்டுபிடிக்கவே முடியாது. ஆவியில் நீங்கள் இல்லை அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா, அவங்க பேசுகிற பாஷை என்ன பாஷை என்பதை உங்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. அவங்க ஆலயத்தில் சர்ச்சில் பேசுவாங்க, உங்கள் பக்கத்தில் நின்று கையை தட்டி பயங்கரமாக ஆராதிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதற்கு அடையாளம் அவர்கள் நடத்தையில் நீங்கள் காண முடியும். ஆவிக்குரிய மனுஷன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அவங்க பேசுகிற பொழுது. ஹல்லேலூயா. ஆனால் அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய சுபாவங்களை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆமாம்,
தமிழில் ஒருத்தவங்க ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படியே. ஆமாம், நீ நல்லவன் சொல்ல, நீ எப்படிப்பட்டவன் சொல்கிறதுக்கு உன் நண்பனை காமி அப்படிம்பாங்க இல்லையா? ஆமாம், நீங்கள் யார் கூட ஐக்கியம் வச்சுருக்கிறீங்க? பிசாசோடையா பரிசுத்த ஆவியானவருடைய? அதில் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ மை மாஸ்டர். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். என் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். இந்த வேலையை அப்பா, இந்த வேலையிலும் சாமி உங்கள் சமூகத்தில் நான் வருகிறேன் சாமி. பிள்ளைகளை கொண்டு வருகிறேன் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் என் ஆவியானவர் நீர் பேசுவீர். நீர் ஆவியானவர் நீர் பேசுவீர். என் தேவ ஆவியானவர் நீர் பேசுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி சொல்லி பாருங்க. ஆவியானவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ மை மாஸ்டர். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பணும். நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. உங்கள் ஆவியினால் நிரப்புங்க. உங்கள் பலத்தால் நிரப்புங்க சுவாமி. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். தேவாவியானவர் உங்களுக்குள் வருவார் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் காணப்படுவார் என்று சொன்னார். ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக மாறிடுவீங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வேதம் சொல்லுகிற தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் இயேசுவுக்கு கொடுத்தார். எப்படி? அளவில்லாமல், லிமிட்லெஸ், அளவில்லாமல் கொடுத்தார். பாருங்க, ஆவியானவரை கொடுக்க அங்கே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிற அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் வருவார் என்று சொன்னால் நீங்கள் நன்மை செய்வீர்கள். உங்கள் இருதயத்தில் தீமையே இருக்காது. நன்மை மட்டும்தான் நீங்கள் செய்ய துடிப்பாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. மற்றவங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் துடிப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் பயங்கரமாக முயற்சி செய்வீங்க. மற்றவருடைய பாரத்தை உங்கள் பாரம் போல் எடுத்து அவர்களை ஆறுதல்படுத்த விரும்புங்க. உங்களுக்காக நீங்கள் வாழ மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஜனங்களுக்காக, உங்கள் சொந்தங்களுக்காக, உங்கள் உறவினர்களுக்காக, உங்கள் சமுதாயத்துக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. நான் பெற்றிருக்கிற இந்த சந்தோஷத்தை, இந்த தேவி ஆவியானுடைய இந்த மகிமை, இந்த பிரசன்னத்தை எல்லாரும் அனுபவிக்கணும். இது இயேசுவை நல்லவர் என்று சொல்லணும்னு சொன்னால், நான் ஆராதிக்கிற என் இயேசுவை நல்லவர் என்று காண்பிக்க, நான் நல்லவனாக நான் இருந்து காண்பிக்க வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்தி, மற்றவர்களை மட்டம் தட்டி அதன் மூலமாக நான் தன்னை பெரிய ஆளுன்னு காமிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அடையாளங்கள் வெளிப்பட வேண்டும். உங்கள் சரீரத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். உங்கள் பேச்சில் வெளிப்பட வேண்டும். உங்கள் நடையில் வெளிப்படும். உங்கள் ட்ரெஸ்ஸில் வெளிப்படும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். தேங்க்யூ ஜீசஸ். அவருக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் துக்கம் மாறும், துயரம் மாறும், கண்ணீர் மாறும், புலம்பல் மாறும். ஆமாம், உங்கள் குடும்ப சூழ்நிலை எல்லாம் மாறும். நிறைவானது வருகிற பொழுது குறைவானது எல்லாம் ஓடி போகும். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நிறைவானது இந்த ஆவியானவர். இவர் வருகிற பொழுது குறைவுகள் எல்லாம் நீங்கிடும். வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறைவுகளும் நீங்கும். தேங்க்யூ மை மாஸ்டர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த வேலைக்காக நன்றி. என்னோடு இணைந்து நிற்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த தேவ ஆவியானவர் இந்த வேளையில் நீ நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். அநேக காரியங்களை உங்களுடைய ஏவுதலின்படி நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். எஸ்டர்டே இப்பொழுதும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவ ஆவியானவர் நீர் தொடுவீராக, நீர் பலப்படுத்துவீராக, மகிமையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுப்பீராக. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், பலத்தை கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தால்தான் நீங்கள் எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாக இருப்பீர்கள். நீங்கள் இருக்கும் தேசத்தில், இருக்கும் வீடுகளில், நீங்கள் இருக்கும் தெருக்களில், எல்லா இடத்திலும் நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். அவங்களை காண்கிறவர்கள் சொல்லுவாங்க, இவங்க உண்மையாகவே இயேசுவின் பிள்ளை, இவர்கள் உண்மையாகவே இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் பெரியவர்.
ஹல்லேலூயா. இந்த சகோதரி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா போதும், என் மனசு மாறிடும், என் மனசு குளிர்ந்துடும், என் மனசில் சந்தோஷம் உண்டாகும், என் வீட்டுக்கே சமாதானம் வரும் என்று சொல்லத்தக்கதாய் ஆவியில் நிரப்பப்பட்ட நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து காணப்படுகிற பொழுது சூழ்நிலை எல்லாம் மாறும். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் பிள்ளைகளை என் ஆண்டவர் கவனிப்பார், உங்கள் குடும்பங்களை அவர் கட்டுவார், அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். எல்லாம் தேவ ஆவியானவர் செய்வது. கற்பத்தின் கனியை உண்டாக்குவார். அவர் அசைவாடின பொழுதுதான் மரியாள் கருவுற்றாள். அவர் அசைவாடுகிற பொழுதுதான் மலடி பிள்ளைத்தாய்ச்சியாய் மாறப்படுகிறார். எல்லாவற்றையும் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் பிதாவுடைய அனுக்கிரகத்தால, கிறிஸ்து இயேசுவின் உத்தரவால செயல்படக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இணைந்து செயல்படுறாங்க பாருங்க. ஒரு ஒற்றுமை, 3 பேர் ஒற்றுமை. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஒன்னஸ் உங்கள் குடும்பத்தில் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த ஒன்னஸ் எல்லார்கிட்டையும் சமாதானமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவர்தான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவான். தேங்க்யூ மாஸ்டர். இந்த வேளையில் அப்பா உமக்கு நன்றி. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. சத்திய ஆவியே உமக்கு நன்றி. தேற்றரவாளனே உமக்கு நன்றி. வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பெருமூச்சுகளோடு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. பலமுள்ள ஆவியானவர், அன்புள்ள ஆவியானவர், தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர், ஹல்லேலூயா, எங்களை பிதாவுக்கு முன்பதாக நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், விடுதலையை தரும் ஆவியானவர், ஹல்லேலூயா, எங்கள் சரீரத்தையே தேவ ஆலயமாக மாற்றி எங்களுக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், ஞானத்தை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர், உம்மை உயர்த்தி கொண்டே இருக்கலாம். உம்முடைய கிரியைகள் மகா பெரியது, உம்முடைய வல்லமைகள் மகா பெரியது. எங்களை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஹல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவால் வாக்கு பண்ணப்பட்ட உன்னத பரிசுத்த ஆவியானவரே, பிதாவால் எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட உன்னதமான தேவ ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களில் எங்களை நடத்தும்படி எங்களை தேவனுக்கு நேராக, பிதாவுக்கு நேராக கிறிஸ்து இயேசுவை சரியாய் அடையாளம் காண எங்களுக்கு கிருபை செய்கிற, அவரிடத்தில் எங்களை நிறுத்துகிற, எங்களுக்கு பாலமாய் அமர்ந்திருக்கிற நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலவற்றையும் கற்றுத்தருகிறவர், எல்லா பொல்லாப்புகளையும் எங்களை விட்டு விலக்குகிறவர், எங்களை நீதிமானாய் மாற்றுகிறவர், தேவ அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றுகிறவர், உம்முடைய கனிகளை எங்களுக்கு தருகிறவர். வேதம் சொல்லுகிறது ஆவியின் கனிகள், தேவ ஆவியானவர் கொடுக்கக்கூடிய கனிகள், தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் காணப்படக்கூடிய அந்த கிரியைகள், அதுவைகள் என்ன என்ன? ஹல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோமே, 22, 23 சொல்லப்பட்டபடி ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தெய்வ ஆவியானவர் நீர் கொடுக்கும் வல்லமைகள், இவைகள் தான் வல்லமைகள். ஹல்லேலூயா. இந்த கிரியைகள் ஒரு மனுஷனுக்குள்ள செயல்படுகிற பொழுது ஹல்லேலூயா, இதுதான் பரிசுத்தம், இதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:22, 23 வாசிக்கிற பொழுது இங்கு எழுதப்பட்டிருப்பது தான் பரிசுத்தம். ஓ ரிமா கரதலபா ஷிக்லி ரிதியான்துனதிபி ராஷா தலரதலபா கரதியான்தனதவலிதியான்தனதி மெனவௌஷகலதி மௌஷா தலரதலபா கரதியான்துனதலபா ஷிதிலியான்துனதிபி. தேங்க்யூ ஆவியானவர். சகோதரி உங்களை தொட்டு கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு நின்று ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்க. நான் காண்கிறேன், நான் காண்கிறேன், நான் காண்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை உங்கள் இருதயத்தில் இந்த நாளிலே எரேமியால சொல்லப்பட்டதுபடியே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இனி அவர்களுடைய இருதயம் என்கிற பலகையிலே நான் எழுதுவேன் என்று சொன்னீங்களே சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் இருதயத்திலே நான் எழுதுவேன். சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தேவ ஆவியானவர் நீர் பிள்ளைகளின் இருதயத்தில் எழுதி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் பரிசுத்த ஆவியானுடைய குணாதிசயங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வருகிற பொழுது இந்த குணாதிசயங்கள் எல்லாம் செயல்படுகிறது. இதை எடுத்து தியானித்து பாருங்க. என்னோட இணைந்து ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரால் நேசிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே,
தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 பவுல் மூலமாக தேவ ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஆவியின் கனிகள் உங்களுக்குள் செயல்பட, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் காணப்படுவார் என்று சொன்னால் இந்த சுபாவங்கள் உங்களுக்குள் இருந்தே தீரும். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய சுபாவங்கள். அவர் உங்களுக்குள் காணப்படுவார் என்று சொன்னால் செயல்படுகிற கிரியைகள். அல்லேலூயா. எத்தனையோ சத்தியங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். இதை ஆழமாக இந்த நாளில் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற பொழுது காணப்படக்கூடிய சுபாவங்கள். நீங்களா சொல்லிக்கிட்டு நான் அந்நிய பாஷை பேசிட்டேன், அதனால் நான் இன்னும் ரொம்ப நேரம் செபிக்கிற உபவாசம் இருக்கிறேன், தவறாமல் ஆலயத்துக்கு போகிறேன், இதெல்லாம் பரிசேயர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள். அப்படி அல்ல. தேவ ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படுவார் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை போலவே மாறிடுவீங்க. Hallelujah, hallelujah, hallelujah. You all look like Jesus. Yes. அவர் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நீங்கள் மாறிக்கொண்டே இருப்பீர்கள். இந்த சுபாவங்கள் இந்த கலாத்தியர் 5:22, 23 எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவை போலவே நீங்கள் மாறிவிட்டீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் செஞ்ச அத்தனை அற்புத அடையாளங்கள் உங்கள் மூலமா நடக்கும். உங்கள் பக்கத்தில் ஜனங்கள் தேடி ஓடி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இதற்கு எதிராக பிசாசானவர் போராடி கொண்டே இருப்பார். எல்லாவற்றிலும் உங்களை எரிச்சல் மூட்ட, கோபப்படுத்த, பொறுமை இல்லாதபடி செய்ய, இச்சை அடக்கம் இல்லாதபடி செய்ய, எல்லாத்தையும் உங்களுக்குள்ள திணிப்பான். இதுதான் போராட்டம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் அருகில் இருக்கிறவங்க, மாமியாரோ மாமனாரோ, உங்கள் அண்ணனோ, உங்கள் தம்பியோ, உங்கள் அக்காவோ, உங்கள் தங்கச்சியோ, உங்கள் மச்சினனோ மாமனோ, இவர்கள் எதிரி அல்ல. இப்படிப்பட்ட உறவுகளிடத்தில் நீங்கள் என்னுடைய எதிரி, அவங்க தான் எனக்கு வில்லன், வில்லி, வேற என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஆமாம், என் பகையாளி, என் எதிராளி, என் கொலையாளி, நீ என்ன வேணாம்னு சொன்னீங்களான்னு சரி, அப்படி சொல்லுவீர் சொன்னார். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இல்லை. நீங்கள் அதுதான் அசுத்தாவி உங்களுக்குள் இருந்து கிரியை செய்யக்கூடிய காரியமாக அது இருக்கும். தேவ ஆவியை உடையவன் தேவனை போல நடப்பானோ, கிறிஸ்து இயேசு செயல்பட்டது போல செயல்படுவான், அவரை போலவே பேசுவான், அவருடைய சாயலுக்கொப்பாக அவன் மாறிவிடுவான். ஆண்டோடைய விருப்பமே அதுதான். அவர் சாயலுக்கொப்பாக நம்ம மாற வேண்டுமா? அவரை போலவே இந்த பூமியில் அநேக கிறிஸ்துக்கள் எழுமணும். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துகள் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் சாயல்ல நம் மாற வேண்டும். அந்தி கிறிஸ்துக்கள் என்பவர்கள் தான் ஆண்டோடைய உபதேசத்தை தவறாய் பேசுகிறவர்கள். அதாவது கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்தவே மாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தில் நிற்பாங்க, பழைய ஏற்பாட்டு காரியத்தில் நிற்பாங்க, பயமுறுத்தும்படி பேசிக்கொண்டே இருப்பாங்க. இதை செய், அதை செய். அப்படி அல்ல. இந்த தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். தேங்க்யூ ஜீசஸ். அவர்தான் சத்தியம். அவரை நோக்கி பாருங்க, அவரை தேடி பாருங்க. சத்தியம் என்னவென்று உங்களுக்கு புரியும். இந்த சத்தியத்தோடு இணைந்திருக்கிறவர் தான் சத்திய ஆவியாகிய இந்த தேற்றரவாளன். இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அவர் வருகிற சகல சத்தியத்துக்குள் உங்களை வழி நடத்துவார். கடைசியாக நம்ம இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னோட இணைந்து ஜெபிங்க. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். உங்கள் அட்மாஸ்பியர், உங்கள் சூழ்நிலையே மாறும், உங்கள் தலையெழுத்தையே மாற்றுவாருங்க. எங்க ஆவியானவரை குறித்தும் அவருடைய பிரசன்னத்தை குறித்து பேசப்படுகிறதோ, எங்க தேவ ஆவியானவர் அசைவாடுவாரோ, எங்க தேவ ஆவியானவர் உலாவுவாரோ, அந்த இடத்துல அட்மாஸ்பியர் மாறும், சுத்திகரிக்கப்படும். அந்த இடம் முழுவதும் சுத்திகரிக்கப்படும். ஆவியானவர் வருவார் என்று சொன்னால் அசுத்தங்களும் அசிங்கங்களும், உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசடுகள், கசப்புகள், வெறுப்புகள், அருவறுப்புகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். ஆவியானவர் முதல்ல வந்தால் சுத்திகரிப்பார். சுத்திகரிப்பு உண்டாகும். தேங்க்யூ. உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படும், உங்கள் சிந்தனை சுத்திகரிக்கப்படும், உங்கள் நடை, உடை, பேச்சு, ஆற்றல், செயல்பாடுகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். செயல்களில் நீங்கள் மாற்றங்களை
காண்பீர்கள். உங்கள் சரீரத்தில் மாற்றங்கள் இருக்கும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த மாற்றங்கள் உண்டாகும். தேங்க்யூ மை மாஸ்டர். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் தானே அப்பா ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன். வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே நீர் இருதயத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறீர் அப்பா. அமராஜ், அநேகர் தங்கள் இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு பேதுரு பேசுகிற பொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் இந்த தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்யட்டும் என்று கேட்டார்கள். ஆவியானவரை, இந்த நேரத்தில் நீர் அதன்படி இருதயத்தை நீர் திருப்புகிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்யட்டும்? அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கிறிஸ்து இயேசுவை உண்மையாய் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் மேல் வாஞ்சையாய் இருந்தவர்கள். ஹல்லேலூயா. என் தேவ ஆவியால் நிரப்பினார். அவர்களை சுத்திகரித்தார். தன்னை விட்டு கொடுத்தவர்கள், கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தவர்கள், சிலுவையை குறித்து பேசுகிற பொழுது அதை நம்பினவர்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஹல்லேலூயா ஆவியினாலும் அவன் கழுவப்பட வேண்டும், அவன் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு சொன்னார், நீங்கள் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கென்று இந்த பூமியில் ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுதான் தெய்வம் என்று அறிந்ததற்கு பிற்பாடு நீங்க என்ன செய்யணும்? அதற்கு அடையாளமாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இந்த பூமியில நீங்கள் அடையாளமாக செய்ய வேண்டியது தண்ணீரில் மூழ்கி எழுந்திருப்பது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் அதன் மூலமாக மரிக்கிறீர்கள். தண்ணீருக்குள் மூழ்கிற பொழுது நீங்கள் மரிக்கிறீர்கள். மறுபடியும் எழுந்திருக்கிற பொழுது நீங்கள் கிறிஸ்து இயேசு எப்படி சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்தாரோ அதுபோல நீங்களும் அவரோடு கூட உயிர் தெழுகிறீர்கள். இதுதான் சத்தியம். அநேகர் என்னுடைய சேனலில், அதாவது இந்த யூடியூப்பில் பார்க்குற அநேகர் ஆண்டவர் அறியாத ஜனங்கள். ஆக இந்த நாளிலும் கூட நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னார், சூழ்நிலைகள் அமையும் என்று சொன்னார், நீங்களா இல்லை உங்கள் வாய்ப்புகளை ஆவியானவர் அமைச்சு தருவார் என்று சொன்னார், நீங்கள் இந்த ஞான ஸ்நானத்தை எடுங்கள். உண்மையான இருதயத்தோடு, உண்மையான ஒரு மன மாற்றுதலோடு கூட, உண்மையான ஒரு அன்போடு கூட, ஹல்லேலூயா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து இதில் நீங்கள் இறங்கி பாருங்க. உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். நிச்சயமாகவே உங்கள் குடும்பம் கட்டப்படும். என் தேவன் கட்டுவார். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறது விருதா. அவர் கட்டுவார். உங்கள் குடும்பங்களை அவர் கட்டுவார். தேங்க்யூ மை மாஸ்டர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஏவுதலின்படி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் இது என்ன புதுமையான ஆவி, ஆச்சரியமாய் பார்த்தார்களாம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்மை அறிந்த நாங்கள் உம்மையே குறித்து பேசுவோம். எங்கள் முழு ஜீவனும் உமக்காகவே. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரை, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலைக்காக நன்றி, இந்த சூழ்நிலைக்காக நன்றி. இந்த வேளையிலும் அப்பா இந்த வார்த்தைகளை பேச கிருபை கொடுத்தீர். நன்றி. உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் தொடுகிறீர், அதற்காக நன்றி. வார்த்தையை கேட்கிற பொழுது இருதயத்தில் மாற்றங்களை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. சமாதானம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் அப்பா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நீர் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி ராஜா நீங்கள் கொண்டு வந்த சமாதானம், உம்முடைய ஊழியக்காரத்தில் அதை கொடுத்து அனுப்புகிற அந்த சமாதானம். ஆமாம் ராஜா, உம்முடைய அப்போஸ்தலரிடத்தில் நீங்கள் சொன்னீங்க, முதலாவது நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிற பொழுது அங்கே சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள், அதற்கு பாத்திரவான்களாக அவர்கள் காணப்படுவார்கள் என்று சொன்னார். அந்த சமாதானம் அவர்கள் மேல் தங்கும். இல்லை என்று சொன்னால் அந்த சமாதானம் உன்னிடத்திலே திரும்ப வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அந்த சமாதானத்தையே நான் பேசுகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என் கிறிஸ்து இயேசு இரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனையே கொடுத்து அமராஜா தம்மிடத்தில் விசுவாசமும் அன்பும் வைத்து தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக சம்பாதித்த அந்த சமாதானத்தை இதை பார்த்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் அந்த சமாதானம் இப்பொழுது இறங்கட்டும். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ளே இருக்கிற இந்த இயேசு மிகப்பெரியவர். இவர் என் வாழ்க்கையில் இருக்கிறபடினால நான் எந்த சூழ்நிலையிலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த தேவன் எனக்காக என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா.
நான் அவரை உயர்த்துவேன், அவரை நம்புவேன், அவரை விசுவாசிப்பேன். தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட மகளாக உன்னதமும் உத்தமமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன். சமாதானம் இயேசுவே இந்த வேளையில அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் சுவாமி. இந்த மத்தியான வேளையில் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி சுவாமி. அற்புத சாட்சிகள் இதன் மூலமாக உண்டாகட்டும். தேவன் செய்த மகத்துவமான காரியங்கள் அப்பா இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகள் மூலமாக வெளிப்படட்டும். இதை கேட்கிற பிசாசு வெக்கப்பட்டு போகட்டும். எஸ்டர்டே உடைய பிள்ளைகள் அதை குறித்து பேசுகிற பொழுது இந்த ஜெபத்தில் நான் இணைந்தேன். இயேசு அற்புதங்களை செய்தார், அதிசயத்தை செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் என் தேவன் மகத்துவத்தை நீர் இப்பொழுது செய்ய போகிறேன். பிசாசுகளை நீ வெக்கப்படுத்த போகிறேன். இந்த நேரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். தேவ ஆவியானுடைய அபிஷேகம் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஓ ரிபாகாரதலபா ஷாகல ரிதிலியான் சொன்னது பிலிபரான் தனது ரிமா ஷாஜால ரபாகாரதி நிபோகாரதலிதியான் நிமாகாரதிலியான் நிமா ஷாக்தலரிதியான் தனது பிரியா மௌகாரதிலி சிவோகாரதியான் தனதிரி. தேவ வல்லம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவாராக ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே ஹல்லேலூயா சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும். ஹல்லேலூயா. கேன்சர் இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்ணுறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும். அசைக்க முடியாத உறுப்புகள் அசைக்கப்படட்டும். அப்பா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒவ்வொருவரையும் என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இப்பொழுது தொடட்டும். அப்பா உன்னதரே உம்முடைய கைகளிலே கால்களிலே அப்பா விழாவிலே சிரசில் ஏற்பட்ட அந்த காயங்கள், அமராஜா மார்பில் ஏற்பட்ட காயங்கள், முதுகுகள் ஹல்லேலூயா இயேசுவை ஏற்கலப்பைகள் போல உளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து வழிந்தோடின இரத்தங்கள் இப்பொழுது பிள்ளைகளை தொடட்டும், பிள்ளைகளை நிரப்பட்டும். அப்பா அற்புத சுகமுடைய தழும்புகளால் உண்டாக கடவுது. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய தழும்புகள் இப்பொழுதே தொட்டு சுகப்படுத்தட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இப்பொழுதே தெய்வீக சுகத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இதை கேட்கிற பொழுது தேவ ஆவியானவர் இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமையை வெளிப்படுத்துவாராக. பரலோகம் பிள்ளைகளுக்கு நேராக துறக்கப்படட்டும். அப்பா வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி நிற்கிற ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற இயேசு உன்னை கவனிக்கிறாராம். ஹல்லேலூயா. உன்மேல் காணக்கூடிய அத்தனை குற்றங்களையும் குறைவுகளையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். என் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை சுகமாக்குகிறேன். ஹல்லேலூயா. உன் சூழ்நிலைகள் மாறும், உன் குடும்பம் கட்டப்படும். இப்பொழுதே அப்பா மகிமை இறங்கட்டும் சுவாமி. பலவீனத்தில் பலன் தரும் என் ஆண்டவரே, உன்னதரே உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சுகத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் இயேசு நீர் இருக்கிறீர் என்பதை இப்பொழுது வெளிப்படுத்துவீராக ராஜா. கட்டப்பட்ட சூழ்நிலை வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அறையை விட்டு வெளியே வர முடியல, முடக்குவாதத்தில் இருக்கிறேன், நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன், வெக்கப்பட்டும் அவமானத்தினால வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்களா? என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ள அவர் இறங்குகிறார். தேவ மகிமை கேட்கிற இடத்துல இறங்குகிறது. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தேவ வல்லமை உங்களை தொடுகிறது. ஹல்லேலூயா. அசைக்க முடியாத உறுப்புகள் இப்பொழுது செயல்படட்டும். நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். அப்பா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்தெந்த உறுப்புகள் அசைக்க முடியாமல் இருக்கிறதோ அதை அசைச்சு பாருங்க. நடக்க முடியாதவர்கள் நடந்து பாருங்க. பேச முடியாதவர்கள் பேசி பாருங்க. காது கேட்காதவர்கள் கேட்கிறதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. கண்கள் குருட்டு கண்களாக இருப்பேன் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் உங்களை தொடட்டும். இப்பொழுதே பார்வை அடைவீர்களாக, பார்வை அடைவீர்களாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அந்த இருதயத்துக்குள்ள மறைந்து இருக்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, உன் இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற பொல்லாத ஆவிகள் உன்னை ஜெபிக்க விடாதபடி, தேவ சமூகத்தில் அமர விடாதபடிக்கு, குடும்பத்தில் எப்பொழுதும் சண்டைகளை உண்டாக்குகிற ஹல்லேலூயா சாபமான வார்த்தைகளை பேசுகிற உன் நாவுகளும் உன் வார்த்தைகளும் இப்பொழுது மாறக்கடவுது. அதை கொடுக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு நான் கடிந்து கொள்ளுகிறேன். உனக்குள் மறைந்திருக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட ஆவியே இயேசுவின் நாமத்தில் பிள்ளையை விட்டு விலகு, பிள்ளைகளை விட்டு விலகு, பிள்ளைகளை விட்டு விலகு. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். அலைக்கழிக்காமல் பிள்ளைகளை விட்டு வெளியேறு என்று நான் கட்டளையிடுகிறேன். மீண்டும் மீண்டும் வந்து பிள்ளைகளை அலைக்கழிக்கிற வேதனைப்படுத்துகிற பொல்லாத
பிசாசே, இச்சையின் ஆவிய, அருவருப்பின் ஆவிய, வேசித்தனத்தின் ஆவியே, இப்பொழுது வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். இது கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிற கட்டளையாக இது அமர்கிறது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. சபிக்கப்பட்ட ஆவிகள், விழுந்து போன தூதர்கள் எல்லாம் விலகட்டும். விழுந்து போன தூதர்கள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு இப்பொழுது விலகட்டும். இருள் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. செய்யப்பட்ட செய்வினைகள், மந்திர தந்திரங்கள், மாந்திரிகங்கள், பில்லி சுனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள் எல்லாம் விலகட்டும். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அதிகாரங்கள் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. உன் பிள்ளையோட வாழ்க்கையிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. உங்க வீட்டுக்குள்ள வியாதியை, பலவீனத்தை கொடுத்து உங்களை முடக்கி வைத்திருக்கிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகட்டும். விலகட்டும். இப்பொழுதே விலகட்டும். தரித்திரத்தின் ஆவிகள் விலகட்டும். உயர முடியாதபடி, செழிக்க முடியாதபடி, அப்பா, உழைக்கிற வருமானங்களை சாப்பிடுகிற, விழுங்குகிற பொல்லாத ஆவியை பவுலேஷு நாமத்தினாலே, பவுலேஷு நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு விலகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே, இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா கரதலபா ஷாக்கல ரிபலபா ரியான்சுனதேவி. பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகட்டும். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படுவாராக. தேவ ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படுவாராக. வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிற வல்லமையுள்ள தேவ ஆவியானவரே, இந்த நேரத்தில் நான் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். அலைக்கழிக்கிற அத்தனை சர்ப்பத்தின் ஆவிகள், வலு சர்ப்பத்தின் பிசாசுகள், சமுத்திரத்திலிருந்து வெளியேறின வலு சர்ப்பங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். சமுத்திரத்திலிருந்து வெளிப்படுகிற வலு சர்ப்பத்தின் ஆவிகள், யேசபேலின் ஆவிகள், ஜீசஸ் நேம் வெளியேறட்டும் இப்பொழுது, வெளியேறட்டும் இப்பொழுது. உறவுகளை தாறுமாறாக்குகிற பிசாசுகள், ஓரின சேர்க்கைகளை உண்டாக்குகிற பொல்லாத பிசாசை, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரிகள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது. ஆவியான உணர்ச்சிகளுடைய கட்டளையிட அப்படிப்பட்ட பிசாசுகள் வெளியேறட்டும். அவுட், அவுட் in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். மௌலேஷு நாமத்தினாலே. பொல்லாத பிசாசே, குடும்பங்களை கெடுக்கிற பிசாசு, உறவுகளை பிரிக்கிற ஆவிய, எல்லா ஆவிகளும் வெளியேறட்டும். எல்லா அந்தகார கிரியைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எல்லா இருளும் வெளியேறட்டும். வெளிச்சம் இப்பொழுது பிரகாசிக்கட்டும். பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் ஒவ்வொரு இருதயத்திலும் பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு சிந்தையில பிரகாசிக்கட்டும். இருதயத்தில் பிரகாசிக்கட்டும். கட்டப்பட்ட கட்டுகள் அத்தனையும் இப்பொழுது அவிழ்க்கப்படட்டும். முடிச்சுகள் ஹல்லேலூயா எழும்ப விடாதபடி கட்டப்பட்ட கட்டுகள், மந்திரத்தினாலும் தந்திரத்தினாலும் மாந்திரிகத்தினாலும் கட்டப்பட்ட கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படட்டும். எஸ்டே குடும்பம் உயரக்கூடாது, செழிக்கக்கூடாது, அழிந்து போகணும் என்று சொல்லி உங்க வியாபாரத்துக்கு போட்டியாக செய்யப்பட்ட அத்தனை கிரியைகளும் இப்பொழுது வெளியேறுகிறது. உங்கள் கட்டுகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி. நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அத்தனை ஆவிகளும் வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட அத்தனை பிசாசே, விழுந்து போன தூதனே, போவழி. உன் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. நீ அவமானப்படுத்தப்பட்டவன், தேவனால் புறக்கணிக்கப்பட்டவன். சர்ப்பங்கள் வெளியேறட்டும். வலு சர்ப்பங்கள் வெளியேறட்டும். வலு சர்ப்பத்தின் ஆவி வெளியேறட்டும். அந்த தொண்டைக்குள்ள மறைந்து இருக்கிற பிசாசை வா வெளியே. இந்த தொண்டைக்குள்ள ஒரு சிலருக்கு அந்த தலை சுற்று போலையோ மயக்கம் போலையோ காணப்படும் சொன்னார். சொல்லுங்க, இயேசுவை விடுதலையாக்கும், ஆவியானவரே விடுதலையாக்கும் சொல்லி பாருங்க. இப்பொழுது விடுதலை உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தில் காணக்கூடிய குழப்பங்கள், சண்டைகளை உண்டு பண்ணுகிற பிசாசுகள், வருமானங்களை தடை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருவதாக. ஹல்லேலூயா. இதுவரை தடுக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட அத்தனை காரியத்திலிருந்து விடுதலை. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் தடைகள் இருக்கிறதோ இப்பொழுது தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், அத்தனை தடைகளை நான் உடைக்கிறேன். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணக்கூடிய தடைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. The mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். உடைக்கப்படுகிறது.
எஸ், கட்டுகள் அறுபட்டு போகிறது. விடுதலை இயேசுவின் நாமத்தினால். விடுதலை உன் கணவருக்கு, விடுதலை உன் மனைவிக்கு, விடுதலை உன் மகளுக்கு, விடுதலை உன் மகனுக்கு, விடுதலை உன் குடும்பத்தில் இருக்கிற உன் நபர்களுக்கு, நீ ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமைகள் வெளிப்படட்டும் அப்பா. உடைய கிரியைகள், மகத்துவமான கிரியைகள் வெளிப்படட்டும். உடைய நாம மகிமைப்படட்டும். உடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே. உங்க நாமத்தின் மகிமைக்கென்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரரே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இதில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், விடுதலையாக்குகிறீர், கட்டவிழ்க்கிறீர். அமராஜா இயேசப்பா, இந்த ஊழியத்துக்கு நான் சாட்சியாக இருப்பேன் என்று சாட்சி கூறுவேன் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இருதயத்தில் இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் உணர்த்தப்படுகிறது அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீர். தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அளவில்லாதவனுடைய கிருபையும் சமாதானமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த தெய்வீக ஆற்றல் செயல்படட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அநேகர் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னா அதிகமாக இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்களாக இருக்குது. சத்தியத்தை சொல்லும் நாட்கள், மிக வேகமாக செயல்படக்கூடிய நாட்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செஞ்சிருப்பாருன்னு சொன்னால் அதை நீங்கள் சாட்சியாக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸில் போட்டு விடுங்க, வாய்ஸ் மெயில் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் அதை என்ன செய்வோம் அப்படின்னா உங்களுடைய சாட்சிகளை தான் நாங்கள் யூடியூப்பில் ப்ரேயரில் போடுவோம். கேட்கிறவர்களுக்கு அது விசுவாசத்தை கொடுக்கும். இதன் மூலமாக பிசாசானவன் வெக்கப்பட்டு ஓடுவான். நீங்கள் சாட்சி சொல்லுகிற பொழுதுதான் அடுத்த அற்புதத்தையும் என் ஆண்டவர் செய்ய முடியும். மேலான அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வாராக. இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை தரட்டும். ஆக நேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் நான் சொன்னோம்ல, அப்போஸ்தல் மைக்கேல் அப்படின்னு ஒரு சேனல். இதில் அநேக காரியங்களை குறித்து நான் பேச ஆசைப்பட்டிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ தேவ கரம் உங்கள் கூட இருக்கட்டும், கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தட்டும். ஆமாம், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இஸ்ரவேலிலே நீங்கள் அற்புதமும் அடையாளமாக இருப்பீர்கள். ஆமாம், இதை கேட்க நீங்கள் ஒவ்வொருவரும் அற்புதமாகவும் அடையாளமாக இருப்பீர்களாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். God bless you.